குடிச்சிட்டு வாயில சொல்ல முடியாத அத்தனை அருவருப்புகளையும் செஞ்சுட்டு சுத்திட்டு இருந்த டிக்கெட்டு. இயேசுவானவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் வசனத்தை பார்க்கிறேன். ஐயா, என்னால் இந்த வசனத்தின்படி வாழ முடியலை. இந்த 70 கிலோ ஃப்ளஷ் என்னை விட மாட்டேங்குது. நீர் வைத்திருக்கிற திட்டமோ, நீர் வைத்திருக்க அழைப்போ மிகவும் பெரியது. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. எனக்கு நல்லா தெரியும், பாவம் செய்யும் போது என்னுடைய அழைப்பு, என்னுடைய தரிசனம், என்னுடைய அந்த காலிங் என்னிடத்தில் இருந்து பிடுங்கப்பட்டு அது வேறொரு இடத்தில் கொடுக்கப்படும். எனக்கு வசனம் நல்லா பார்த்துட்டேன். இயேசுவோட பிளான் எனக்கு இயேசுவான ஒரு ஊழியத்துக்கு கூடும்போது நான் இப்போ என்ன செஞ்சேன்னா, இது வேலைக்காவது, நம்ம பச்சைப்பாவி, ஓகேவா, நமக்கு ஊழியம் செட் ஆகாது, இயேசு சொல்றத செய்யறதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அதனால நம்ம என்ன செய்வோம், பாவம் செய்வோம். பாவம் செஞ்சா இயேசுவானவர், அதான் வசனம் தெளிவா ஒரு இடத்துல சொல்லும். அந்த ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு காட்டும் போது, அந்த தேவனுடைய ஆலயத்துல காட்டும் போது, மகன் இதை பார்க்கிறியா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறதை பார்க்கிறாயா, அவன் பண்ற அந்த அருவருப்பை பார்க்கிறியா, என்னுடைய பரிசுத்த ஆலயத்தை விட்டு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாக போகும் பண்ணும்படி அவன் செய்யறான். என்ன செய்யறான், அருவருப்பு. அந்த விக்கிரகம், அவர் அருவருக்கிற விக்கிரகத்தை உள்ள வச்சா அவர் வெளியே போயிடுவாரு. நான் இதே போன்று என் வாழ்க்கையில இயேசு என்னன்னா செய்வார். என்னால் முடியல, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வசனப்படி இயேசு சொன்னபடியே வாழ்ந்து ட்ரை பண்ணா என்னால் முடியவில்லை. ஓகேவா, லிட்டரலா சொல்றேன், என்னால முடியல இயேசு சொல்றபடி வாழ. ஓகேவா, இப்படி நான் செஞ்சுட்டு, நான் எதுக்காகனா, இவரு இவ்வளோ பெரிய ப்ரீஷியஸான, உலகத்துல எந்த மனுஷன்டையும் கொடுக்காத ஒரு ப்ரீஷியஸான ஒரு பிளானை ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து கொடுக்கும் போது, அதற்கு நான் பார்த்துறேன்ல ஏசப்பா, வேற எப்படியாச்சும் கொடுங்கன்னு சொல்லி நானும் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த இயேசுவானவர் என்னை விட்டு போயிடுவாரு, என்னை கையை விட்டுருவாரு, தழைச்சி விட்டுருவாரு, நம்மளும் ஜாலியாக உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு நரகத்துல போய் உதிப்போன்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். பட் அந்த இயேசுவானவர், நான் ஒரு நாள் தெளிவாக இந்த ரூம்ல தான், ஆப்போசிட் ரூம்ல நான் உட்கார்ந்து விட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேவா, பார்த்துட்டு இருக்கும் போது வெளியில இருந்து ஒரு சவுண்டு கேட்கறது, ஒரு உருவம் போல ஒண்ணு நான் பார்க்கறேன். அது சொல்லுகிறது, உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லடான்னு சொல்லுது. ஓ, இவர் என்ன பாவம் செஞ்சாலும் என்னை விட்டு போக மாட்டுறாரு. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு சரி என்னுடைய நிலை எது, என்னுடைய அழைப்பு எது, எந்த இடத்துல நான் நிற்கணும், அந்த இடத்துல நான் என்னைக்கு வந்து நின்றனோ, தெளிவா சொல்றேன், அன்னையில இருந்துதான் வசனத்தின்படி வாழ கடவுள் எனக்கு பலன் தந்தார். அன்னையில இருந்துதான் எனக்கு இயேசுவானவர் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை தந்தார்.